இந்தியாவோட உயரிய விருதுகளான பாரத் ரத்னா மற்றும் பத்ம விருதுகள் பத்தி பார்க்க போறோம். பாரத ரத்னா மற்றும் பத்ம விருதுகளுக்கான வித்தியாசம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 2மே ஸ்டார்ட் பண்ண வருஷம் 1954 தான். இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பாரத ரத்னாங்கிறது மிக உயரிய குடிமக்கள் விருது. அது ஒரே ஒரு அவார்ட் மட்டும் தான். ஆனா பத்ம விருதுகள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டேஜஸ்ல குடுக்குறாங்க. ஸோ முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படின்னு தாண்டி போற அளவுக்கு ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு நிலைகள் இருக்கு. வழங்கப்படக்கூடிய தேதி பார்த்தீங்கன்னா, பொதுவா பாரத ரத்னாவ ஜான்வரி 26 அறிவிச்சுட்டு, அந்த வருஷத்தோட முடிவுல குடுப்பாங்க. ஆனா, பத்ம விருதுகள் பார்த்தீங்கன்னா, அதே ஜான்வரி 26 அறிவிப்பாங்க. ஆனா, விருது குடுக்குறது மார்ச், ஏப்ரல் மந்த்லயே குடுத்துருவாங்க. வடிவம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது அரச மர இலை போல இருக்கும், அந்த வடிவம். ஆனா, இந்த பத்ம விருதுகள் பார்த்தீங்கன்னா, பத்ம பூ வடிவத்துல இருக்கு. பத்ம பூனா ஒண்ணும் இல்ல. தாமரை பூ வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமா பார்த்தீங்கன்னா, பாரத ரத்னா அதிகபட்சம் 3 பேருக்கு தான் குடுப்பாங்க 1 வருஷத்துக்கு. ஆனா, இந்த பத்ம விருதுகள் பார்த்தீங்கன்னா, 100 பேருக்கு மேல குடுப்பாங்களாம் 1 வருஷத்துக்கு. இந்த பாரத ரத்னாவோட துறைகள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அரசியல், கலை, இலக்கியம், சமூக சேவை, அறிவியல் அதெல்லாம் பாரத ரத்னாவோடது துறைகள். இந்த பத்ம விருதுகளோட துறைகள் பார்த்தீங்கன்னா, விளையாட்டு, சினிமா, மருத்துவம், சமூக சேவை இது எல்லாமே இருக்கும்.